சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கான அவசர செய்தியோடு உன் அப்பா நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய ஆபத்து காலம் முடியப் போகின்ற முக்கியமான கட்டத்தில் நிச்சயமாக உன் அப்பாவின் வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விடாதே. நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு இனியும் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் என் குழந்தை உன்னை உணர்ந்ததனால் மட்டும்தான் என் வார்த்தைகளை தேடி ஓடோடி வருகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும்பொழுது இன்று நான் உன்னோடு பேச நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நாள் முதல் உன்னுடைய ஒவ்வொரு அன்பிலும் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டி நான் நினைக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, என்னை நம்பிய பிறகு ஒருபொழுதும் அதனை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது என்பதில் நான் உறுதியோடு தெளிவோடும் இருந்து கொண்டிருக்கின்றேன். உள்ளதை எல்லாமும் எடுத்துச் சொல்ல வேண்டி நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ கண்டு கொள்வாய். உனக்கான வாழ்க்கையையும் உனக்கான வாய்ப்புகளையும் நான் கொடுக்க வரும்பொழுது அதை தட்டி விடாமல் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இதுவரையிலும் உனக்கென எடுத்துச் சொல்ல வந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனம் கொண்டு நிற்பது உண்மை என்றால் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதிலும் நீ தெளிவோடு இருந்திருக்க வேண்டும். அடுத்து நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நீ கட்டாயமாக மன உறுதியோடு நின்றிருப்பாய் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, வாழும் காலம் இனி உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு பல உறுதியோடு நீ நிற்கும் இந்த நேரம். மன உறுதியோடு நீ நின்றுவிட்டாய் என்ற உடனேயே உன்னை சுற்றி ஆபத்துகளும் வரத்தான் செய்யும். உன்னுடைய இந்த நிம்மதியை முழுமையாக கெடுப்பதற்கான சூழ்ச்சிகளும் இங்கு நடக்கத்தானே செய்யும். எதுவும் நடக்கவில்லை என்றால் மட்டும் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். எந்த ஒரு விஷயங்களும் கிடைக்கவில்லை என்றால் மட்டும்தான் நீ ஆச்சரியப்பட வேண்டும். உன்னை சூழ்ந்து வருவதிலிருந்து உன்னை சுற்றி நடப்பதிலிருந்து நீ எல்லாவற்றையும் உணரத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் குழந்தை இதை எல்லாமும் நீ தொலைக்கக்கூடாது. நான் இருப்பதிலிருந்து உனக்கு கிடைக்கும் இது போன்ற ஆச்சரியங்களை எல்லாம் நீ ஒரு நொடியிலும் விட்டுவிடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழும் நாட்கள் இது. என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் உணர்த்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக கண்கூடாக உனக்கு நான் ஒரு வாக்கி கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. என்னவென்றும் ஏதுவென்றும் நான் உனக்கு நடத்தும் இது போன்ற காரியங்களை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு நிற்காதே. நல்லதையே சொல்ல, எப்பொழுதும் உனக்கு நல்லதையே உணர்த்த நான் வருகின்ற இந்த நாள் முதல் இனி உன்னோடு நான் இருப்பதில் உனக்கு எந்த குழப்பமும் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் அப்பா சொல்வது போல் அடுத்தடுத்த நிலைகளில் உன் வெற்றியை நீயே கண்கூடாக காணப்போகிறாய். அடுத்தடுத்த நிலைகளில் உனக்குரிய சந்தோஷத்தை நீயே என்னவென்று உணரப்போகிறாய். இந்த வாழ்க்கைக்கான காரணம், நாம் படைக்கப்பட்டதற்கான காரணம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. சாயப்பா முன்னின்று எதையும் சொல்லிவிட்டு செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் சொன்னதை செய்யும் என் குழந்தை அல்லவா, நினைத்ததை சாதித்துவிடும் என் குழந்தை அல்லவா, உன் எண்ணம் போல எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை உறுதி செய்கின்ற என் குழந்தை அல்லவா. அப்படி இருக்கும்பொழுது இனி எதையுமே யோசித்து என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காதே. எதையுமே சிந்தித்து என் குழந்தை நீ வருத்தமடையாதே. சாயப்பா சொல்ல சொல்ல உனக்கும் இது எல்லாம் மாறுதல்களும் நடக்கும். இனி எல்லா மாற்றங்களும் உன்னை தொடரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உள்ளதை எல்லாம் நான் உனக்கு உள்ளபடி எடுத்து தர வேண்டி வருகின்ற இந்த நேரம் நீயும் எந்த காலத்திலும் எதையெல்லாமும் இனி கைவிட்டு விடாதே. வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தருணத்தை உனக்கு தந்துவிட்ட பிறகும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி நீ அடம்பிடித்து கொண்டிருப்பாயானால் எப்பொழுதும் சோகம் தொலைத்த முகத்தோடு தேவையில்லாத எண்ணத்தோடு தான் இருந்து கொண்டிருப்பாய் என்று நீ சொல்வாய். ஆனால் உன் வாழ்க்கையை நீ கேள்விக்குறியாக மாற்றி கொண்டிருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகளை நாம் நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்வோம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. சாயப்பா முன்னிருக்கின்ற இந்த நாளில் இனி உன்னை தேடி நான் வருவதும் உன்னை நான் சந்தோஷமாக வழி நடத்துவதும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. வாழும் நாள் முதல் நீ நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உன்னையும்
பொருளையும் தூக்கி சுமப்பதனால் மட்டும் உன்னால் சந்தோஷமாக இருந்துவிட முடியுமா? நிம்மதி என்பது வேண்டுமல்லவா? அந்த நிம்மதி ஒன்று உனக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று தான் நான் ஆசைப்படுகின்றேன். மன நிம்மதியோடு என் குழந்தை, சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய வார்த்தைகளும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் நம்முடைய மனதை ஆழமாக காயப்படுத்தும், நம்முடைய மனதை ஆழமாக நிறுத்தும், நம்மை எப்பொழுதும் உறங்கிவிடாமல் செய்யும். ஏன் இவர்கள் இப்படி நம்மை பார்த்து பேசிவிட்டார்கள் என்பது போன்ற ஒரு விஷயம் நிச்சயமாக. இதை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ சொல்லும் சொல்லில் இனி உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மீட்டெடுக்க போவதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் இங்கு உன் வாழ்க்கை நடந்துவிட்ட சில விஷயங்களை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற அவசியம் உனக்கு வந்துவிட்டதல்லவா? இனி எந்த நாளிலும் நாம் விரும்புகின்ற ஒரு விஷயம் நமக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் கை கொடுக்காமல் போகாது என்ற ஒரு புரிதல் உனக்குள் வந்து நிற்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லும் இந்த காலம் இனி முழுமையாக எல்லாமும் உனக்காக நீயும் நீ வணங்குகின்ற உன் தெய்வம்தான் என்ற ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நிச்சயமான சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உணர்த்தும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் வருவதில் இனி உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய மாற்றத்தை இனி கொண்டு வரப்போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ யார் என்று செதுக்கிவிடப் போகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் இருக்கும் உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் என்பது எனக்கு உன் மீது நம்பிக்கை வந்ததனால்தான் மீண்டும் மீண்டும் நான் உன் பின்னால் வருகிறேன். சில சந்தர்ப்பங்களில் அப்பாவால் உன்னை காண வர முடியாமல் போகலாம். ஆனால் ஒருபொழுதும் நான் உன் அருகில் நிற்காமல் இருந்ததே கிடையாது. உன்னுடைய செயல்களை எல்லாமும் நான் கவனிக்காமல் இருந்தது கிடையாது. சுற்றி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனையும், எந்த ஒரு விஷயத்தை நீ முன்னெடுத்து வருகிறாய் என்பதையும் நான் கவனத்தில் கொண்டு தான் இருக்கின்றேன். நீ பேசுகின்ற எல்லாமுமாக உன்னுடைய நாவில் நின்று நான் சில விஷயங்களை உனக்கு சரியாக நடத்தி கொடுத்திருக்கின்றேன். இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கிறாயா? ஆழமாக நீ சிந்திக்க வேண்டும். என்ன தெரியுமா? ஒரு சில விஷயங்களை எல்லாம் நான் முடியாது என்று நான் சொல்லப் போகிறேன் என்று நீ வார்த்தைகளை விட்டு புறப்பட்டிருந்தாலும் சரி, அந்த இடத்தில் நின்று முடியாது என்று சொல்ல முடியாமல் முடியும் என்று நீ சொல்லிவிட்டு வந்தது உனக்கு நினைவில் இருக்கிறதா? முடியும் என்று நீ சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் நினைவில் இருக்கிறதா? இதை எல்லாமும் நீ உணரக்கூடிய நேரம் இது. எல்லாமும் நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் இது. கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வம் உன்னை மாற்றி இருக்கிறது என்பதில் உனக்குள் இருக்கும் இந்த எண்ணம் போல இனி எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையாக உன்னை ஆட்டி படைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. சந்தோஷம் என்பதை நாம் நிலைநிறுத்தி இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உணர்த்தி இனி என்றும் என் குழந்தை நிம்மதியோடு வாழ்வதைக் கண்டு மகிழ்ச்சி அடைய நான் பூரிப்படைய தயாராகிவிட்டேன். உனக்கு நடக்கும் நன்மைகளுக்கு நான் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாவற்றிலும் ஒரு சரியான ஒரு உண்மை உன்னை வந்து முழுமையடைய சேரும் இது என்பதை நீ மறக்காதே. இன்று உன் அப்பா உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம், இத்தனை நாளும் நீ கடந்து வந்த விஷயங்கள் அத்தனையும், இத்தனை நாளும் நீ தாண்டி வந்த விஷயங்களை நிச்சயமாக நீ சரியாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அதன் பிறகு உனக்கு நடக்கவிருக்கும் பல விஷயங்களை நான் சரியாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சரியாக உனக்குள் இதை எல்லாமும் நான் வேரூன்றி நிறுத்துவேன் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதை எல்லாம் நாம் உருவாக்கி கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் மேன்மை அடையப் போகின்றாய் என்பதை மறக்காதே. உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ முழுமையடையப் போகிறாய் என்பதை மறக்காதே. முழுமையான மகிழ்ச்சியும் முழுமையான சந்தோஷமும் இனி என்றும் என்றென்றும் உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து உன்னை சூழ்ந்து நின்று இனி என் குழந்தைக்கான மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை கொண்டு வந்து கொடுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. காலம் போட்ட கணக்கு இனி உன் வாழ்க்கையில் உன் வசமாக்குவதில் உனக்குரிய தேவைகளை முன்னெடுத்து வருவது நிச்சயமாக பல நன்மைகளை புரியப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல மாற்றங்களோடு உனக்கு வேண்டியதையெல்லாம் இந்த வாழ்க்கையை உருவாக்கி தரப்போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா என்ற தெய்வம் இதுவரையிலும் உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்களும் இனி நிச்சயமாக உனக்கு சரியாக புரிந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் நான் இருப்பேன் என்பதில் உன் மனது நிச்சயமாக தெளிவடைந்து விடும் என்பதை மறந்து எந்த காலத்திலும் என் குழந்தை தனக்குரிய ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக நீ எந்த இடத்திலும் தொலைத்து விடாதே என்பதில்தான்
உன் சாய் அப்பாவும் என் குழந்தைகளும் அதில் முக்கியமாக பங்கு வகிக்கிறது என்பதை நீ மறந்து விடாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி.